ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க, அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, என் வீட்டுக்காரோட பர்த்டே அன்னைக்கு ரசமலாய் கேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன். அவங்க பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். அது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் 2 நாளில் ரித்தி பர்த்டே வருது. அதனால் லன்ச்லாம் ஸ்பெஷலாக பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. இப்போ வந்து கேக் பண்ண போகிறேன். அப்படியே சைடில் ரசமலாயும் பண்ணி வைக்க போகிறேன். கேக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆறணும். ரசமலாயும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும் அந்த ரப்டியில். அதனால் முன்னாடியே செஞ்சு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு 8 முட்டையை வெள்ளை தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஒயிட் எக்கு மட்டும் நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு அடித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நடுவில் பால் காஞ்சிடுச்சு. 2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அது பால் காஞ்ச உடனே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டேன். 1/2 லெமன் ஃபஸ்ட்டு புழிஞ்சேன். அது அவ்வளோவா கேர்டல் ஆகலை. அதனால் இன்னொரு 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கேர்டல் ஆச்சு. இந்த தண்ணி கிளியராக ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது கலர் மாறவே இல்லை. அந்த பால் கலர் எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்குது. தண்ணியாக மாறவே இல்லை. பன்னீர் வடித்து எடுக்கும்போது அந்த தண்ணி கலர் காட்டுறேன் அப்புறமா. இப்போது ஒயிட் எக் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு அடித்து வச்சிட்டேன்ல. இப்போ வந்து எல்லோ எக் வந்து கலர் மாறுற அளவுக்கு அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா அதில் 1/2 கப் சுகர், 1 கப் பட்டர், அப்புறமா கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறமா 2 கப் மைதா, கூடவே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ அடித்து வச்சுருந்தேன்ல ஒயிட் எக் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும். இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது மைதா போட்டோம்ல, அந்த டைமில் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் ஓவன் வந்து ப்ரீ ஹீட் ஆனால் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னில் ஊற்றி அவனில் வச்சுட்டேன். 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 45 மினிட்ஸ் அது வந்து வேகட்டும். அதுக்குள்ளே அந்த பால் கேர்டில் ஆச்சுல்ல, அதை எடுத்து வடிச்சிட்டேன். இப்போ பாருங்களேன், தண்ணி வந்து கலரே மாறலை. அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் க்ரீன் கலரில் தானே இருக்கும். ஆனால் இந்த டைம் எப்போயுமே அப்படி தான் இருக்கும். இந்த டைம் வந்து வெள்ளையாகவே இருக்குது. ஏன்னு தெரியல. ஒரு வடிகட்டி மேலே மஸ்லின் கிளாத் போட்டு அதில் வடித்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஒரு 1-2 மணி நேரம் அது அப்படியே வெயிட்டோடு இருக்கட்டும். 45 மினிட்ஸில் கேக் செக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டி இருந்தது. அப்புறமா இன்னொரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கேக் ஆறட்டும். அதுக்குள்ளே பன்னீர்லேருந்து தண்ணி வடிஞ்சிடும். அப்புறமா ரசகுல்லாவும் ரப்டியும் செஞ்சு வச்சுட்டு, ரப்டியில் ரசகுல்லா ஊறணும்ல, அதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அதனால் சைட் பை சைடு எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பன்னீரில் தண்ணி வடிஞ்சிடுச்சு. அப்புறமா இதை நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் பண்ணுறதுக்கு சர்க்கரையும் தண்ணியும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டேன். இது கொதித்ததுக்கப்புறம் இந்த உருட்டி வச்ச பால்ஸ்லாம் அதில் போட்டுக்கலாம்ல. அப்படியே சைடில் பாலும் காய வச்சுக்கிட்டேன் ரப்டி பண்ணுறதுக்கு. 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காயட்டும். பால் நல்லா ஒரு 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பால் ஆகிற அளவுக்கு சுண்டணும். அப்போ தான் ரப்டி டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் ஆல்மண்ட், சாஃப்ரான், அப்புறம் பம்கின் சீட் இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இந்த சுகர் சிரப்பில் பால்ஸ் உருட்டி வச்சுருந்தால அதையும் போட்டுக்கிட்டேன். அது வந்து டபுள் த சைஸ் ஆகும்.
அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிடலாம். ரப்டி ரெடியானதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருந்த ரசகுல்லாலாம் அந்த சுகர் சிரப்லாம் புழிஞ்சிட்டு இந்த ரப்டியில் சேர்த்துட்டேன். இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா கேக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பட்டர் க்ரீம் தான் வைக்க போகிறேன் கேக்கில். அதனால் காலையிலே பட்டர்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் பட்டரில் தான் நம்ம பட்டர் க்ரீம் பண்ண முடியும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கேக் க்ரீம் வராது. அதனால் ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரூம் டெம்பரேச்சர் பட்டரை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஸ்பீடில் அடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஐசிங் சுகர் சேர்க்கணும். 250 கிராம் பட்டருக்கு 500 கிராம் ஐசிங் சுகர் சேர்ப்பாங்க நார்மலாக பட்டர் க்ரீம் ரெசிபிக்கு. நான் 1 கப் ஐசிங் சுகர் தான் சேர்த்தேன். கேக் மேலே பைப்பிங் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த ரெசிபி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வரும். அந்த பைப்பிங் பண்ணும்போது ஸ்டிஃப் பீக்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் பண்ணும்போது அந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேக் கவர் தான் பண்ண போகிறேன். பைப்பிங்லாம் அவ்வளோவா பண்ணல. ரசகுல்லா வச்சு தானே டெக்கரேட் பண்ண போகிறேன். அதனால் அந்த ரெசிபி ஃபாலோ பண்ணாமல் 250 கிராம் பட்டருக்கு 1 கப் ஐசிங் சுகர் மட்டும் சேர்த்து நல்லா அடிச்சிட்டேன். ஐசிங் சுகர் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிஃப்ட் பண்ணணும். கட்டி கட்டியாக இருந்துச்சு ஐசிங் சுகர். அதனால் சிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டரோடு சேர்த்து அடிச்சிக்கிட்டேன். ஐசிங் சுகரை சிஃப்ட் பண்ணாமல் நம்ம போட்டுட்டோன்னா பட்டர் க்ரீம் ஸ்மூத்தாக வராது, கட்டி கட்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம கேக் கவர் பண்ணும்போதும் கேக்கில் ஸ்மூத்தாக இருக்காது ஃபினிஷிங். அதனால் ஐசிங் சுகரை சிஃப்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கு லேயர் பண்ணிக்கலாம். கேக்கை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பட்டர் க்ரீம் ரெடியாக இருக்குது, கேக் ரெடியாக இருக்குது, ரசமலாயும் ரெடியாக இருக்குது. கேக்கை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் பட்டர் க்ரீம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ரசமலை கேக் பண்ண போகிறேன்ல, அதனால் ரசமலாயை தான் ஃபில் பண்ண போகிறேன் அந்த லேயர்ஸில். ஸோ கொஞ்சம் ரசமலை எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா கேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேக்கில் அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கு நடுவில் ரசமலாயெல்லாம் ஃபில் பண்ண போகிறேன். இதே மாதிரியே நெக்ஸ்ட் லேயரும் ஃபில் பண்ணிக்கிறேன். லேயர்ஸ்லாம் வச்சதுக்கப்புறமா கேக் ஃபுல்லாக பட்டர் க்ரீம் வச்சு க்ரம் கோட் கொடுத்துக்க போகிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த கேக்கை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அதுக்குள்ளே இந்த பட்டரெல்லாம் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா இது மேலே நம்ம கலர் போட்டு எல்லோ கலர் போட்டு கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். பட்டர் க்ரீமில் கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கலர் வந்து பிரைட்டன் ஆகும். டூ மச் கலர் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஒருவேளை இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டல்லாக இருக்கும் கலர். ஸோ ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணி, இல்லை ஓவர் நைட் கூட வச்சுருந்தா கலர் வந்து பிரைட்டன் ஆகி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சமைக்கிற வேலை இல்லை, காலையில் ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதால் அதையே மதியானம் சாப்பிட்டுப்போம். கேக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கலரும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்கள கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அகெயின் கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே அன்றைக்கி சமைக்கிறது அப்படிலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அதனால் கேக் பண்ணுற அன்றைக்கி மட்டும் சமையல்லாம் காலையிலே முடிச்சிட்டா தான் நம்ம கேக் ஃப்ரீயாக பண்ண முடியும். இப்போது பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு கேக் வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டு அகெயின் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் வச்சு எடுத்துட்டேன். அப்போ தான் லாஸ்ட்டாக ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 20 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலாவை நல்லா வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷார்ப் எட்ஜஸ் வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. இந்த ஸ்பேச்சுலா கொஞ்சம் வார்மாக இருக்கிறதால பட்டரை டக்குன்னு உருகி அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு வரும். ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அப்புறமா இதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ பசங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து டேடிக்கு கார்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரித்தி பர்த்டேக்கு போக்கிமானில் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த பிளாக் கலர் கார்டெலாம் வாங்கியிருந்தோம். அந்த கார்டே எடுத்து ரித்தி அவங்க டேடிக்கு பர்த்டே கார்டு பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க டேடிக்கு விஷ் பண்ணி எழுதியிருந்தான். அப்புறம் ஹர்ஷும் அவனை பார்த்துட்டு இவனும் பண்ணிகிட்டு இருந்தான். பர்த்டேக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியல அவனுக்கு, அதனால் கேட்டு எழுதிட்டு இருந்தான். அவன் ரித்தி வந்து டேடிக்கு பலூன் வரைஞ்சிருந்தான். நீ என்னடா வரைய போகிறேன்னு கேட்டதுக்கு தெரியல, என்னவோ வரைகிறான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறமா பார்த்தா வாட்ச் வரைஞ்சிருக்கான். அவங்க டேடிக்கும் ஷிஃப்ட்டு முடிஞ்சிடுச்சு. இவங்க செஞ்சு வச்ச கார்டெல்லாம் பார்த்து அவங்க டேடி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ வந்து பசங்களுக்கெலாம் ட்ரெஸ்ஸு போட்டு நானும் saree கட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா தான் ஃபைனல் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் கேக்கில். எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அப்படி இப்படியும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா என் வீட்டுக்காரன் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் மேலே 3 ரசகுல்லா வச்சுட்டு கீழே 3 ரசகுல்லா வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக க்ரீம் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு பைப்பிங் பண்ணிவிட்டு மேலே ஆல்மண்ட்ஸ், அப்புறம் பம்கின் சீட், அப்புறம் சில்வர் பேப்பர் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணால் பார்க்கவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரசமலாய் கேக் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டேனா இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு.
already? ஹஷு வந்து அன்னைக்கு நல்ல மூடில் இல்லை, ஏன்னு தெரியல. ரித்தி பர்த்டேக்கு ஸ்கூலில் கொடுக்கறதுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க டேடி. அதை பார்த்துட்டோம். அதை எப்படியாச்சும் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் அழுதுகிட்டே இருந்தால் அவங்க டேடி வந்து சாக்லேட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேக்கெட்டை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். அழுதுகிட்டே இருந்தால் அவங்க டேடி ஒரு சாக்லேட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்க. அவன் அழுததுக்கு இன்னொரு ரீசன் வந்து ட்ரெஸ்ஸு. ரித்திக்கு தான் ஆக்சுவலாக இந்த டைனோசர் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அதை வந்து எனக்கு வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். கொஞ்சம் பெருசாக இருக்குடா, உனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லை எனக்கு தான் வேணும்னு சொல்லிவிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி இவன் போட்டுக்கிட்டான். அன்றைக்கி பர்த்டே இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஹஷு தான் லாஸ்ட் மினிட்ல அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதனால் ஃபோட்டோ கூட எடுக்க வரவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தேன் எல்லா ஃபோட்டோலேயுமே. அவங்க டேடி அவனை ஃபோட்டோவில் எப்படியாச்சும் சிரிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏதேதோ காமெடிலாம் பண்ணிகிட்ருக்கான். நான் தான் எல்லா பல்லையும் காட்டி சிரிச்சிட்டு இருந்தேன். அவன் இப்படி தான் பல்லே காட்டல, லைட்டாக சிரிக்கிற மாதிரி பண்ணான். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.